முதல் மரியாதையை திரும்ப திரும்ப பார்த்தவர் நீங்கள். ஆமாம் சார். அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தபோது எது உங்களை ஈர்த்தது? நடிகர்கள் சிவாஜி நடிப்பா, பாரதிராஜன் இயக்கமா, இல்லை அந்த கதை ஓட்டமா? இது இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான். அந்த படம் பார்க்க உட்கார்ந்தப்போ அந்த டைட்டில் கார்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து டைரக்டர் என்ன பண்ணியிருப்பார், விஷுவல் ஷூட் பண்ணியிருப்பார். நீங்கள்லாம் கூட அதில் வருவீங்க. அந்த பேடை வச்சு பார்த்துட்டு இருப்பார், பேடை கொடுப்பாரு, வடிவகரை செம்ம மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் தீபனையும் ரஞ்சனையும் தோளில் கை போட்டு அப்படி போஸ் கொடுப்பாரு. அப்புறம் கண்ணன் சாருக்கு வந்து கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவருக்கு ஆங்கிள் சொல்லுவார். ஸோ இந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர்லேயே அந்த டைட்டில் கார்ட்ஸ் போகும். அப்போ மனோஜ் கிரியேஷன்ஸில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அது போயிட்டுருக்கும். அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் தான் என்னை முதல்ல ஈர்த்தது. அந்த இந்த சூழ்நிலையில் நம்ம வேலை பார்க்கணும். இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது செகண்ட் தேர்ட் இயர் படிக்கும்போது அதை நான் பார்த்தேன். ஸோ நான் வந்து படமாக அதுக்கு ஒரு பெரிய காவியம். அதில் சிவாஜி நடிப்பை சொல்கிறதா, இல்லை ரீரிகார்டிங்கை சொல்கிறதா, ராஜா சாரோட கான்ட்ரிபியூஷனை சொல்கிறதா, வைரமுத்து சாரோட லிரிக்கை சொல்கிறதா, டைரக்டரோட டைரக்டோரியல் டச்சஸை சொல்கிறதா, ரொம்ப புது படம் வேறு. கதையாகவே ஆர் செல்வராஜ் சார் வந்து அவ்வளோ புதுசான ஒரு கதை வேறு. அந்த காலத்தில் ஒரு முதியவருக்கு ஒரு இளம்பெண் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதே புதுசு. இதுகளெல்லாம் தாண்டினது எனக்கு பிடிச்சது அந்த டைட்டில் கார்டு தான் சார். அந்த டைட்டில் கார்டில் நடக்கிற விஷுவல்ஸ் ரொம்ப ஈர்த்தது என்னையாது. இந்த அட்மாஸ்பியரில் நம்ம வேலை பார்க்கணும், இதுதான் நம்மளுக்கான களம், இன்ஜினியரிங் கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ண தருணம் அது. அதுக்கப்புறம் படமாக வந்து பெரிய காவியம் அது வந்து எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியல. என்னென்னா சார், அந்த காலத்தில் திருவிழா மாதிரி இருக்கும் அந்த படத்தோட ரிலீஸ் வந்து. எடுத்தோடனே அந்த டைட்டில் அவர் கவிஞர் வைரமுத்து சார் பேசுனது, நிலாவை பூமிக்கு வர சொல்லித்தான், அந்த விஷயம் டைரக்டரோட அந்த என் இனிய தமிழ் மக்களை அதில் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த அவர் கருப்பு கயிறு கட்டிப்பார், ஒரு வாறு வச்ச வாட்சி, அந்த டைரக்டரோட விரல்கள், அவர் மேலே அந்த காதல், அந்த பாசம், அந்த விரல்கள், அந்த நகங்கள் அத்தனையும் ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த என் இனிய தமிழ் மக்களேன்னு அவர் கை மேலே வர்றது, அதுலேருந்து ஆரம்பித்து அந்த படத்தை அத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். வளைச்சு பார்த்து எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அந்த படம். அந்த இரவிலேயே, அந்த முதல் நாள் பார்த்த இரவிலேயே அடுத்தடுத்த நாட்கள் விருதுநகர் அப்சரான ஒரு தேட்டரில் பார்த்தேன். அங்கே தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ திருப்பி அந்த வாரம் முழுக்க 10 நாள் கிட்ட அதை நான் திருப்பி பார்க்கும்போது எனக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு பைத்தியம் மாதிரி, லவ் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. ஒரு பொண்ணை லவ் பண்ண காலங்களில் நம்ம கிறுக்கு பிடிச்சி அலைவோம் இல்லையா அந்த பொண்ணு மேலே, அப்படி பாரதி ராஜா கிறுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படி தான் சொல்லணும். சினிமாவுக்கு தான் போகணும், டைரக்டராக தான் ஆகணும், பாரதி ராஜாட்ட தான் சேரணும், வேறு யார்ட்டையும் சேரக்கூடாது, இப்படி ஒரு ஆசை மண்டக்குள்ளே ஏறிடுச்சு. சரி, ஓகே, ஏதோ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், இதை படித்து முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு உசார்த்தனத்தோடு தான் நான் அந்த ஆசையில் இருந்தேன். டப்புன்னு அப்படியே விட்டு போட்டு ஓடிடுறது அதெல்லாம் செய்யாமல் ஒரு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்குவோம், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அப்போ அது நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால அது ஒரு 1.5 வருஷம் பல்ல கடிச்சு படித்து முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன் சார்.